அவரே
இந்த தொட்டில் வாயு என்பது அழகாக சொல்லுகிறார்.
அழகான பாதையிலும் எந்த ஆபத்தும் இல்லாத இடத்தில் நம்மை அழைத்து செல்லக்கூடியவராக இந்த ஆணையம் தருகிறார். இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆடுகளின் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. நானும் அவற்றை அறிவேன், அவைகளை பசுவில் இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பது தெளிவாக இருக்கிறார். ஆடுகளுக்கு ஆபத்தையும் ஆடுகளை கொண்டு வருவது ஆபத்தையும்
அவருடைய குரல் எனக்கு தெரியுமா? அவருக்கு குரல் தெரியும், ஆனால் எனக்கு அவருடைய குரல் தெரியுமா? அவருடைய குரலை கேட்கும்படி இந்த ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் ஆண்டவரோடு நெருங்கி வருகிறதா? இணையதளத்தில் நாங்கள் ஆண்டவர் நினைவுபடுத்தி வருகிறார். நான் ஆயராக இருந்து உன் மனம் தெரியும், உன் நிறம் தெரியும், உன் குரல் தெரியும், நீ ஆபத்தாக சத்தம் போடக்கூடிய சத்தம் தெரியும், நீ போகின்ற வருகின்ற வெளிவரைக்கும் தெரியும்.
எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்துவினான இக்காலத்தில் உம்மை உறுதியாக வாழ்த்தி போற்றுவோம். மெய்யாகவே எங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைந்து வருகின்றது. ஆகவே பாஸ்காவை சிவகரின் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆத்மீக மனிதராக நடத்துவர்களும் உம்முடைய ஆட்சியை புகழ் முடிவின்றி அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
தூய ஆவியானவர் சேர்த்து வைக்கிறார். உங்களை காண்பிக்கிறார். ஆண்டவரே, உலகில் பரவியிருக்கிறது நம்மை நினைவுகூர்கிறது. எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆய்வு செய்வார். எல்லா திருப்பையும் ஆகிய அனைவரோடும் அவை நம்மை நிறைவேறச் செய்கிறது. மேலும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறப்போர் பயன்முறை நடத்துவது நினைவுகூர்ந்து உமது திருமணமுறையை கொண்டேற்றது. என் அனைவருடைய தொடக்கமாயும் கடவுளை அறிந்தாரான மரியா அவருடைய கடவுளான யோசேப்பு திருத்தோதர்கள் இவரை நாம் நிலை வாழ்வில் பங்குள்ள கலந்து பெற்று பொங்கலாக சிறந்த வழியாக உண்மை புகழ்ந்தேற்று வரவர உண்மை இவர் வழியாக
நல்ல